பாண்டியன் ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரேமும் எல்லாருமே ஸ்டேஷனில் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீனாவுமே வராங்க. மீனா இவங்க ஸ்டேஷனில் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து தான் அத்தைன்றாங்க மீனா. என்னாச்சுன்னு இது மாதிரி மயிலுடைய குடும்பத்தில் இருக்கவங்க வந்து நம்ம மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்றாங்க. எதுக்கு அத்தை இது மாதிரி மயிலாக்காவுடைய அம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கொஞ்சம் கூட அவங்களுக்கு மனசாட்சியிலேயே இப்படி பொய்யா சொல்லி இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. பாருமா, நம்ம பண்ணாத தப்பா பண்ணுங்கன்ற மாதிரி அவங்க கேவலமாக பச்சையாக பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிய வருது. எப்படின்னா அப்பதான் வந்து சொல்லுவாங்க முத்துவேல் சக்திவேல் கிட்ட, இது மாதிரி வந்து அரசி எல்லாருமே வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க ராஜி எல்லாம், தயவு செஞ்சு போய் வெளியே எடுத்துடுங்கடான்றாங்க. அதுக்கு சக்திவேல் நாம ஏன் வெளியே எடுக்கணுன்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் முத்துவேலுக்கு சொன்ன உடனே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுத்தீங்கன்னா, தான் பொண்ணு தானே ஜெயிலுக்கு போயிருக்காங்க, அது ஒரு மாதிரியான கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அத்தா நாங்கள் போய் வெளியே எடுக்கணும்னு அண்ணன்றாங்க. டே என்ன இருந்தாலையும் அவங்க நம்ம கூட பிறந்தவங்க, அவங்கள அப்படியே விட்டுற முடியாது சரியான்றாங்க. போய் நம்ம வெளியே எடுக்கலாம் வாடான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஸ்டேஷன்ல தான் அண்ணனை பார்த்துட்டு கோமதிக்கு ஒரே சந்தோஷம். ராஜி அப்பான்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கவும் உடனே முத்துவேல் கண் கலங்கி அழுகுறாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய கோமதியுடைய கையை நம்மளுடைய சக்திவேல் பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே எடுக்கிறோன்ற மாதிரி சொல்றாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.